இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான ரெசிபி டொமேட்டோ ரைஸ் செய்யலாமா? இத செய்றதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளிய நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, கொஞ்சமா கடுகு சேர்த்துட்டு, பிரியாணி செலவு எண்ணெய் உங்களுக்கு போடணும்னு தோணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளிய அதில ஆட் பண்ணி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அத நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதில வந்துட்டு சின்ன சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா? அத நான் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி அதில சேர்த்துட்டு, கொஞ்சமா புதினா வந்துட்டு அதில சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அத நல்லா கலந்து விட்டுட்டு, குக்கர மூடி 2 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான். விசில் அடங்குனதும் நம்ம ஓப்பன் பண்ணா, நமக்கு ரொம்ப டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி. அண்ட் இந்த ரெசிபிய நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டாட்டா, பாய்.